இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் சிராக்கின் ஞான நூல் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரே கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திரும்பி தருவார். ஆண்டவர் உண்மையுள்ளவர், நேர்மையானவர், மீது அதீத அன்பு கொண்டவர், தம்முடைய மக்களுக்காக இதயம் செய்ய வல்லவர், எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தவர். அன்புக்கு அன்பு, பகைக்கு பகை என்றிருந்ததை மாற்றி பகைமைக்கு அன்பு, வெறுப்புக்கு ஒற்றுமை என்று வாழ்ந்து காட்டியவர். இன்று நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை சற்று எங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த விதத்துல சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கொடைகளையும் நன்மைகளையும் செய்திருக்கிறார், செய்து கொண்டும் வருகிறார். ஆனால் நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவர் அதற்காகத்தான் இன்று இந்த வார்த்தையை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்திருக்கிறோம்? அவருடைய தியாகத்திற்கு என்ன பிரதி உபகாரம் செய்திருக்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு செய்கிற உதவிகள் எல்லாம் அவருக்கே செய்வது போன்றது. அதனால தான் எதை கொடுத்தாலும் அதை முக மலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 10ல் 1 பங்கை சந்தோஷமாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஆற்றலையும் திறமையும் கொடுத்திருக்கிறார். வேலை செய்யறதற்கான நல்ல கை கால்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பலனால எங்களுக்கு கிடைக்கிற அந்த சக்தி, உழைப்ப நாங்க ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிறோமா? இல்லை அது எங்களால வந்தது, எங்களுடைய முயற்சியால வந்ததென்று நாங்க மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? சற்று நம்மளுடைய கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. உங்களோட நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களுடைய உழைப்பு அவருக்கு கொடுங்க, உங்களோட குடும்பத்தை அவருக்கு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்காக உங்களையே நீங்க கொடுக்கும்போது உங்களுக்காக அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு என்று நினைத்து 1 மடங்கு கொடுத்தாலும் அவர் உங்களுக்கு அதை 7 மடங்காக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருவதாக இன்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. அவர் எங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அது நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தினூடாக நாங்கள் பயணிப்போம், ஆண்டவருக்குள்ளாக வாழவும். ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். நீங்களும் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்க ஆயத்தமாகுங்க. ஆமேன்.